உங்க வங்கிக் கணக்கிற்கு இன்று காலை 4000 ரூபாய் வந்துவிட்டதா? வழக்கமாக வரும் 1200 ரூபாய் பென்ஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இப்போது ஒரு அதிரடியான மற்றும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை தந்திருக்கார். முதியவர்கள், விதவை பெண்கள், கைப்பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கும் மக்களுக்காக பல கோடி ரூபாய் நிதியை அரசு இப்போது ஒதுக்கியிருக்கிறது. ஆனால் இந்த 4000 ரூபாய் எல்லாருடைய கணக்கிற்கும் வராது. அது யாருக்கு வரும்? யாருக்கு 3200 ரூபாய் வரும்? ஒருவேளை உங்களுக்கு பணம் வரவில்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இந்த வீடியோவின் இடையில் ஒரு ரகசிய தகவலை சொல்ல போறேன். அதை மட்டும் தவறவிட்டீர்கள் என்றால் இந்த கூடுதல் நிதி உங்களுக்கு கிடைக்காமலே போக வாய்ப்பிருக்கு. நான் உங்கள் சாக்சர். வாங்க இந்த திட்டத்தின் முழு விவரங்களையும் முதல்வர் வெளியிட்ட அந்த மகிழ்ச்சியான அறிவிப்பையும் மிக விரிவாக பார்க்கலாம். நண்பர்களே, நாம் நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். கடந்த சில நாட்களாகவே சமூக வலைத்தளங்களிலும் நமது கமெண்ட் பாக்ஸிலும் ஒரு கேள்வி தீயாய் பரவி வந்தது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இருக்கும் பெண்களுக்கு மட்டும் சிறப்பு நிதி கொடுக்கிறார்கள், முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இல்லையா என்று பலரும் மனவேதனையுடன் கேட்டு வந்தார்கள். அந்த பெரிய எதிர்பார்ப்பை இப்போது தமிழக அரசு மிக சிறப்பாக பூர்த்தி செய்திருக்கிறது. இதோ யாருக்கு எவ்வளவு பணம் என்பதை தெளிவாக குறித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் முதல் உங்கள் வங்கிக் கணக்கில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தொகை ஏறப்போகிறது. இதுவரை 1200 ரூபாய் ஓய்வூதியம் பெற்று வந்த முதியவர்கள் மற்றும் விதவை பெண்களுக்கு இந்த மாதம் கோடைகால சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது மொத்தம் 3200 ரூபாய் உங்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். அதேபோல மாற்றுத்திறனாளி பராமரிப்பு உதவித்தொகையாக 1500 ரூபாய் பெற்று வந்தவர்களுக்கு 2000 ரூபாய் சேர்த்து 3500 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மிக முக்கியமாக அதிக பாதிப்பு கொண்ட மாற்றுத்திறனாளிகள் மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வாங்கி வருவார்கள். அவர்களின் குடும்பங்களுக்கு கூடுதலாக 2000 ரூபாய் சேர்த்து மொத்தம் 4000 ரூபாய் இன்று காலை மார்ச் 3ஆம் தேதியிலிருந்தே வழங்கப்பட்டு வருகிறது. ஆமாம், இன்று மார்ச் 3ஆம் தேதியிலிருந்தே இந்த தொகை வரவு வைக்கப்பட தொடங்கிவிட்டது. இது வெறும் பேச்சு மட்டுமல்ல, இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதல்வர் தனது சமூக வலைதள பக்கத்தில் உறுதி செய்திருக்கிறார். இது எப்படி சாத்தியமானது என்று நீங்கள் யோசிக்கலாம். இதற்கான பின்னணியை சொல்கிறேன், கேளுங்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்களுக்கு கோடைகால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே மாதம் 1000 ரூபாய் வாங்கி வந்த பெண்களுக்கு தேர்தல் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு 3 மாத தொகையான 3000 ரூபாயும் இந்த 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாயாக வழங்கப்பட்டது. அதற்கு மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. அந்த திட்டத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறுபவர்களுக்கும் இதே போன்ற சிறப்பு நிதி வழங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை இருந்தது. நம்பிக்கையோட மக்கள் வைத்த அந்த பெரிய கோரிக்கையை முதல்வர் இன்று நிறைவேற்றியிருக்கிறார். விளிம்பு நிதியில் இருப்பவர்களுக்கு சிறப்பு நிதி என்கிற தலைப்பில் முதல்வர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதில் ஒளிந்திருக்கும் ஒரு பிரம்மாண்டமான புள்ளி விவரத்தை பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தமிழக அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி சுமார் 29,29,000 முதியவர்களுக்கும் கைப்பெண்களுக்கும் இந்த 3200 ரூபாய் போய் சேர்கிறது. அதேபோல 5,92,200 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3500 ரூபாயும் 2,58,000 மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு 4000 ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் வரும் பணம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் உள்ள 37,79,000 குடும்பங்களுக்கு இந்த நிதி போய் சேர்கிறது. இதன் மூலம் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் இந்த கோடை காலத்தில் பாதுகாக்கப்படும் என்று அரசு நம்புகிறது. இப்போது வீடியோவின் ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த முக்கியமான ரகசிய குறிப்பிற்கு வருவோம். இதை கவனமாக கேளுங்கள். ஒருவேளை உங்கள் அக்கவுண்டில் பணம் வரவில்லை என்றால் நீங்கள் பதற்றப்பட தேவையில்லை. நீங்கள் உடனே சரிபார்க்க வேண்டியது உங்களுடைய வங்கிக் கணக்கு செயல்பாட்டில் உள்ளதா என்பதுதான். குறிப்பாக ஆதார் எண் வங்கிக் கணக்குடன் இணைக்கப்பட்டு டிபிடி எனப்படும் நேரடி பண பரிமாற்ற முறை சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒரு சிலருக்கு வங்கிக் கணக்கில் தொழில்நுட்ப சிக்கல் இருந்தால் அவர்களுக்கு பணம் ஏற தாமதமாகும். ஆனால் அரசு இதற்கும் ஒரு தீர்வு வைத்துள்ளது. சமீபத்தில் ஓய்வூதியம் பெற விண்ணப்பித்து இன்னும் வங்கிக் கணக்கு விவரங்களை சரியாக தராதவர்களுக்கு பழைய முறைப்படி மணி ஆர்டர் மூலமாக இந்த சிறப்பு நிதி உங்கள் வீட்டிற்கே தேடி வரும். தபால் அலுவலக ஊழியர்கள் மூலம் இந்த 2000 ரூபாய் கூடுதல் நிதி உங்களை வந்து சேரும் என்பதால் யாரும் கவலைப்பட வேண்டாம். பென்ஷன் வாங்குபவர்கள் மட்டுமில்லாமல் முதல்வர் இன்னும் சில முக்கிய பிரிவினருக்கும் மிக பெரிய அறிவிப்புகளை வழங்கியுள்ளார். குறிப்பாக மீனவ நண்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வருகிறது. அந்த நேரத்தில் கடலுக்கு செல்ல முடியாமல் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும். இதை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் உள்ள 1,62,900 மீனவ குடும்பங்களுக்கு தலா 8000 ரூபாய் உதவித்தொகை வழங்க முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார்.
இது அந்த மீனவ குடும்பங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக அமையும். அதேபோல் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த தேயிலை விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையும் இப்போது நிறைவேறியுள்ளது. அங்குள்ள 14,870 தேயிலை விவசாயிகளுக்கு ஆதார விலையாக மொத்தம் 8.53 கோடி ரூபாய் நிதியை அரசு விடுவித்திருக்கிறது. கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மூலம் கொள்முதல் செய்யப்படும் பசுந்தேயிலைக்கு கிலோவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆதார விலையாக வழங்க அரசு முன்வந்துள்ளது. தமிழகத்தில் இப்போது அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ஆட்சியை கலைக்காமல் தக்கவைக்க திமுக கூட்டணியும், ஆட்சியை பிடிக்க அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிகளும் தீவிரமாக வியூகங்களை அமைத்து வருகின்றன. இத்தகைய விறுவிறுப்பான அரசியல் சூழலில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவது மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்பட்ட 5,000 ரூபாய் ஒரு பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இப்போது அதை தொடர்ந்து முதியவர்கள், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த 4,000 ரூபாய் வரை நிதி கிடைப்பது அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களை சுற்றி இருக்கும் கிராமப்புற முதியவர்கள் அல்லது பென்ஷன் வாங்குபவர்களுக்கு இந்த தகவல் தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் இன்னும் வங்கிக்கு சென்று செக் பண்ணாமல் இருக்கலாம். அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள், அல்லது உங்கள் போனில் இந்த வீடியோவை காட்டி அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு இன்று பணம் ஏறிவிட்டதா, அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்த தொகை வந்ததா, எவ்வளவு தொகை வந்தது என்பதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் பணம் வரவில்லை என்றால் என்ன சிக்கல் என்பதையும் பதிவிடுங்கள். உங்கள் சாக்சார் சேனலில் நாங்கள் எல்லா கமெண்ட்டுகளுக்கும் உடனடியாக பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் தீர்வு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். புதுசாக பென்ஷனுக்கு அப்ளை செய்திருப்பவர்கள் அல்லது கடந்த 2 மாதங்களாகத்தான் பென்ஷன் வாங்கத் தொடங்கி இருப்பவர்கள் பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். எங்களுக்கு இந்த 2,000 ரூபாய் கிடைக்குமா என்பதுதான். ஆம், நீங்களும் தகுதியுள்ள பயனாளிகள் பட்டியலில் இருந்தால் உங்களுக்கும் இந்த சிறப்பு நிதி கண்டிப்பாக வந்து சேரும். வங்கி கணக்கு சரியாக இல்லாவிட்டாலும் தபால் அலுவலகம் மூலம் மணி ஆர்டர் வரும் என்பதால் நீங்கள் வீட்டை விட்டு எங்கும் அலைய தேவையில்லை. இதே போன்ற முக்கியமான அரசு அறிவிப்புகளையும் மற்றவர்கள் சொல்லத் தவறிய பயனுள்ள ரகசிய தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இப்போதுவே நம்ம சாக்சார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் போடும் ஒவ்வொரு லைக்கும் இது போன்ற ஆழமான மற்றும் தெளிவான வீடியோக்களை தொடர்ந்து போட எங்களுக்கு பெரிய ஊக்கமாகவும் பலமாகவும் இருக்கும். இந்த மார்ச் மாதம் நலிந்த நிலையில் உள்ள மக்களுக்கான உண்மையான வசந்த காலமாக அமைந்திருக்கிறது. 3,200 முதல் 4,000 ரூபாய் வரை உங்கள் கையில் கிடைக்கப் போகும் இந்த பணத்தை சரியான முறையில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த திட்டத்தில் ஒருவேளை விடுபட்டவர்கள் இருந்தால் அவர்கள் எப்படி புதிதாக விண்ணப்பித்து இந்த பணத்தை பெறலாம் என்ற முழு விவரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அரசின் ஒவ்வொரு சலுகையும் கடைசி மனிதன் வரை போய் சேர வேண்டும் என்பதே நமது சாக்சார் சேனலின் நோக்கம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாக்சார். நன்றி, வணக்கம்.